ஹலோ கைஸ், தமிழக மின்சாரத்துறையிலிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த கள உதவியாளர் பணிக்கு யூனிட் 1 பாதுகாப்பு விதிகள் மற்றும் பொருட்களை கையாளுதல் டாப்பிக்லேருந்து சில முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த முறைகளில் செயற்கை சுவாசத்தை ஏற்படுத்தலாம்? எந்த முறைகளில் செயற்கை சுவாசத்தை ஏற்படுத்தலாம்? ஆன்சர் டி, அனைத்து வகைகளிலும் செயற்கை சுவாசத்தை ஏற்படுத்தலாம். ஹோல்ஜர் நெல்சன் முறை, வாயிலிருந்து வாய்வழி செயற்கை சுவாசம், மூக்கு மூலம் செயற்கை சுவாசம். மின்சாரம் செல்லும்போது உண்டாகும் ஒலி அல்லது சுழற்சி குறிப்பு. மின்சாரம் செல்லும்போது உண்டாகும் ஒலி அல்லது சுழற்சி குறிப்பு. ஆன்சர் சி, மின்கசியல் அல்லது தளர்வு. பின்வரும் எந்த ஒரு குறியீடு அபாயம் 415 வோல்டேஜ் என்பதை குறிக்கிறது? பின்வரும் எந்த ஒரு குறியீடு அபாயம் 415 வோல்டேஜ் என்பதை குறிக்கிறது? ஆன்சர் சி, எச்சரிக்கை குறியீடு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஃபீல்டு அசிஸ்டன்ட் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ இந்த புத்தகம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு புக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனில் தீ ஏற்பட்டால் எந்த வகை தீ அணைப்பானை பயன்படுத்த வேண்டும்? ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனில் தீ ஏற்பட்டால் எந்த வகை தீ அணைப்பானை பயன்படுத்த வேண்டும்? ஆன்சர் பி, ஹாலான் டைப். பின்வரும் பாதுகாப்பு குறியீடு உதாரணங்களில் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டிய குறியீட்டிற்கு உதாரணமாகும்? பின்வரும் பாதுகாப்பு குறியீடு உதாரணங்களில் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டிய குறியீட்டிற்கு உதாரணமாகும்? ஆன்சர் பி, தலைக்கவசம் அணிதல். பின்வரும் எந்த ஒன்று தடை குறியீடாக பயன்படுத்தப்படுவதில்லை? பின்வரும் எந்த ஒன்று தடை குறியீடாக பயன்படுத்தப்படுவதில்லை? ஆன்சர் டி, கண் பாதுகாப்பு கவசம் அணிதல். ஒரு மனிதன் மின் சப்ளை உள்ள ஒயரை தொட நேரிடும் போது மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். இந்நிலையில் தூக்கி எறியப்படவோ அல்லது ஒயருடன் தொடர்பு கொண்டோ இருக்கக்கூடும். சப்ளையுடன் தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு மனிதனை காப்பாற்ற முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் சி, அவரை சப்ளை ஒயரிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும். பின்வரும் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டியதை தெரிவிக்கும் சொல்லுக்கு என பயன்படுத்தப்படுவதில்லை? பின்வரும் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டியதை தெரிவிக்கும் சொல்லுக்கு என பயன்படுத்தப்படுவதில்லை? ஆன்சர் பி, பாதசாரிகள் குறுக்கிடுதல். தடை குறியீட்டை காட்டுவதற்கு எந்த நிறம் பயன்படுத்தப்படுகிறது? தடை குறியீட்டை காட்டுவதற்கு எந்த நிறம் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஏ, வெள்ளை நிறத்தின் மீது சுருப்பு குறியீடு, சிவப்பு வெளிவட்டம் மற்றும் குறுக்கு கோடு. மின் தீ விபத்திற்கு எந்த ஒரு தீ அணைப்பான் பொருத்தமற்றது? மின் தீ விபத்திற்கு எந்த ஒரு தீ அணைப்பான் பொருத்தமற்றது? ஆன்சர் பி, ஃபோம் வகை. ஓவர் ஹெட்லைனில் வேலை செய்வதற்கும் மற்றும் ஸ்விட்ச் ஆஃப் செய்வதற்கும் அனுமதி பெற வேண்டும். ஓவர் ஹெட்லைனில் வேலை துவங்குவதற்கு முன், ஓவர் ஹெட்லைனில் வேலை செய்வதற்கும் மற்றும் ஸ்விட்ச் ஆஃப் செய்வதற்கும் அனுமதி பெற வேண்டும். ஓவர் ஹெட்லைனில் வேலை துவங்குவதற்கு முன். ஆன்சர் பி, லைன் கண்டக்டர்களை எர்த்து செய்ய வேண்டும். லைன் கண்டக்டர்களை எர்த்து செய்ய வேண்டும். கீழ்கண்ட எந்த ஒரு காரணி மின் தீ ஏற்படுவதற்கு காரணம் அல்ல? கீழ்கண்ட எந்த ஒரு காரணி மின் தீ ஏற்படுவதற்கு காரணம் அல்ல? ஆன்சர் டி, 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் ஃபேஸ் மாறியிருத்தல். எந்த ஒன்று விபத்துக்கான காரணம் அல்ல? எந்த ஒன்று விபத்துக்கான காரணம் அல்ல? ஆன்சர் சி, பாதுகாப்பின் முக்கியத்துவம். அபாயம் தெரியாமை, அலட்சியம், பாதுகாப்பின் முக்கியத்துவம், கருவிகளை முறையற்று பயன்படுத்துதல். ஆன்சர் சி, பாதுகாப்பின் முக்கியத்துவம்.
ஸோ நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புக்கோடைய ரேட் $999 ப்ளஸ் கொரியருக்கு $50 வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளேயே புக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ நம்ம கிட்ட புக்கு வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே பேப்பர் ஒர்க்கு உண்டான மெட்டீரியல்ஸுமே PDF ஃபார்மேட்டில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதயம் மற்றும் வயிறு பகுதிகளில் காயம் அடைந்தவருக்கு எந்த வகை செயற்கை சுவாச முறை தகுந்தது? இதயம் மற்றும் வயிறு பகுதிகளில் காயம் அடைந்தவருக்கு எந்த வகை செயற்கை சுவாசம் முறை தகுந்தது? ஆன்சர் பி, வாயுடன் வாய்முறை. கீழ்கண்டவற்றில் எது மின் விபத்துக்களை தடுக்கும் முறையாக இல்லை? கீழ்கண்டவற்றில் எது மின் விபத்துக்களை தடுக்கும் முறையாக இல்லை? ஆன்சர் பி, உலோக உதிரி பாகங்களை திறந்த இடத்தில் வைத்தல். ஓவர் ஹெட்லைனில் பழுது நீக்கும் பணியை நீ மேற்கொள்ள வேண்டியுள்ளது. ஓவர் ஹெட்லைனில் நீ வேலையை துவங்குவதற்கு முன் என்ன பெற வேண்டும்? ஆன்சர் டி, வேலை செய்வதற்கான அனுமதி பெற வேண்டும். மார்பு பகுதியில் காயமடைந்தவருக்கு எந்த முறையிலான செயற்கை சுவாச முறையை பின்பற்றக்கூடாது? மார்பு பகுதியில் காயமடைந்தவருக்கு எந்த முறையிலான செயற்கை சுவாச முறையை பின்பற்றக்கூடாது? ஆன்சர் ஏ, ஸ்கேப்பர் முறை. நுரை மற்றும் உலர் பவுடர் தீ அணைப்பான் ஆகிய இரண்டும் எந்த வகை தீக்கு பயன்படுத்தப்படுகிறது? நுரை மற்றும் உலர் பவுடர் தீ அணைப்பான் ஆகிய இரண்டும் எந்த வகை தீக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பி, வகை பி தீ. மனித உடம்பின் வழியாக மின்னோட்டம் பாய்வதால் ஏற்படும் மின் அதிர்ச்சியினால் இறப்பு நிகழ்வதற்கு பொதுவாக குறிப்பிடப்படும் அதிகபட்ச மின்னோட்ட அளவு 50 mA. பின்வருவனவற்றுள் மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைப்பதற்கு பொருத்தமான தீ அணைப்பான் எது? பின்வருவனவற்றுள் மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைப்பதற்கு பொருத்தமான தீ அணைப்பான் எது? ஆன்சர் சி, கார்பன் டெட்ரோகுளோரைடு. பாதிக்கப்பட்டவர் அதிக இரத்தப்போக்குடன் இருப்பின் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? பாதிக்கப்பட்டவர் அதிக இரத்தப்போக்குடன் இருப்பின் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை காயத்திற்கு அழுத்தம் கொடுத்தல். ஆன்சர் ஏ, காயத்திற்கு அழுத்தம் கொடுத்தல். மின் தீவிரத்திற்கு எது முதன்மை காரணமாகும்? மின் அதிர்ச்சி ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் அதிர்ச்சியின் காரணமாக உள்ளன. மின் தீவிரத்திற்கு எது முதன்மை காரணமாகும்? ஆன்சர் பி, கரண்ட் அளவு மற்றும் தொடர்பில் இருக்கும் கால அளவு. முதுகு பகுதியில் தீ காயத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த முறையிலான செயற்கை சுவாசம் பொருத்தமானது? முதுகு பகுதியில் தீ அல்லது காயத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த முறையிலான செயற்கை சுவாசம் பொருத்தமானது? ஆன்சர் சி, நெல்சன் முறை. பளுவினை தூக்கும்போது தண்டவடத்தில் காயம் பாதிப்பு ஏற்படுவதற்கான பொதுவான காரணம் என்ன? பளுவினை தூக்கும்போது தண்டுவடத்தில் காயம் அல்லது பாதிப்பு ஏற்படுவதற்கான பொதுவான காரணம் என்ன? ஆன்சர் டி, நீண்ட தூரத்திற்கு தூக்கி செல்லுதல். தரையின் மீது உள்ள அதிக பளுவை இழுக்க எந்த வகை தூக்கு கருவி பயன்படுத்தப்படுகிறது? தரையின் மீது உள்ள அதிக பளுவை இழுக்க எந்த வகை தூக்கு கருவி பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பி, வின்சஸ். ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் முக்கியமான இம்பார்ட்டண்டான கேள்விகள் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புக்கில் வந்து கவராக இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் நம்மளுடைய புக்கை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளேயே புக்கு வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஹோம் டெலிவரியே பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பை.